எல்லாருக்கும் வணக்கம். இந்த குரூப் 2ல ஏபிசிடியை வச்சு ஒரு கணக்கு சமமில்லை சமமாக இருக்கா சமமாக இல்லையா இதை படிக்காமல் கூட நம்ம தப்பாக போட்டு வந்துட்டோம். நேற்று கூட நம்ம தவறாக போட்டோம். ஏ பவர் பி ப்ளஸ் பி பவர் சி ப்ளஸ் சி பவர் ஏ. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ வரும். இதை ஆப்ஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவும் ஆப்ஷனில் வரக்கூடிய வேல்யூவும் எது சமமாக இல்லையோ அதுதான் ஆன்சர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏனா 1, பினா 2, சினா 3. மறக்காமல் பவரையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ பவர் பி கொடுத்துருப்பான். பியோட இடம் எத்தனாவது இடத்துல இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. 2 போட்டுக்கோங்க. பிக்கு மேலே சி இருக்குங்க. அப்போ சியோட வேல்யூ 3. 2ல் பவரில் 3 போட்டுக்கோங்க. அப்போ சிக்கு மேலே ஏ கொடுத்துருக்கான் பவரில், அதனால் அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 பவர் 1. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். மறக்காமல் கோட்டெல்லாம் கழித்தாலும் போட்டுங்க. கோட்டை 2 பவர் 3னா 8. அடுத்து 3 பவர் 1 கொடுத்துருக்கான். 3 தான் வரும். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 12 வரும். இந்த 12 ஆப்ஷனில் போய் செக் பண்ணலாம். எது சமமாக வரலையோ அதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ ரூட்டு எஃப் இன்ட்டு எக்ஸ். எஃப்பையும் எக்ஸையும் பெருக்க சொல்கிறான். எப்புனா 6, எக்ஸ்னா 24. முன்னாடி எழுதி வச்சிருந்தாலும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் முன்னாடியே போனவொடனே எக்ஸாம் ஹாலில் எழுதி வச்சுருங்க. எஃப்பையும் எக்ஸையும் பெருக்கிறோம். ரூட் ஆஃப் இந்த 6 இன்ட்டு 24 இதை பெருக்குனா 144 வரும். ஸ்கொயர் ரூட்டு, அதனால் 12 ஸ்கொயர் 12 144. 12 நாம் கண்டுபிடிச்சி இதுவும் சமம், அதனால் அது ஆன்சர் இல்லை. தூக்கி போட்டு பி ஆப்ஷன் போங்க. எஸ்னா 19, ஜீனா 7வது இடத்துல இருக்குது. இந்த எஸ்ஸும் ஜியும் கழிக்க சொல்கிறோம். அப்போ 19யும் 7யும் கழிச்சா 12. நாம் கண்டுபிடிச்சது 12, இதுவும் 12. இதுவும் ஆன்சர் இல்லை. தூக்கி போட்டு சி ஆப்ஷன் போங்க. பியும் பெருக்குங்கடா. பி 2வது இடம், இ 5வது இடம். அப்போ இந்த 2ம் 5ம் பெருக்குனா 10. இதுதான் சமமாக இல்லை, இதுதான் ஆன்சர். இன்னொன்று விடக்கூடாது, செக் பண்ணிடுங்க. எல்லாம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 12வது இடத்துல இருக்கும். அப்போ மற்ற 3 12 வருது, இது மட்டும் 10 வருது. அப்போ சி தான் ஆப்ஷன் சரியான விடை. மறக்காமல் சியை டிக் பண்ணியிருந்தால் 1 மார்க். நன்றி.